Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. Holidays nale adu namma GT Holidays da South India's #1 travel brand. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. இந்த டீலிமிட்டேஷன் வந்தால் தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்கள் தான் அதிக அளவில், குறிப்பாக தமிழ்நாடு பெரிய அளவில் அதை கட்டுக்கோப்பில் கொண்டு வரும். இந்த கட்டுப்படுத்தப்பட்டதன் விளைவாக நமக்கு ஒரு நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறைகிறதுனா நிச்சயம் யாருமே ஏற்க மாட்டாங்க. வட மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு அதிகபட்ச நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து தென் மாநிலங்களில் ஒரு குறைவாக இருக்கிறதுனா பாரதிய ஜனதா கட்சிக்கு அது சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. சிஎம் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது எல்லா ஸ்டேட் சிஎம்மையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி இப்போ பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா சார்? இவங்க என்ன மாதிரி இதை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது? மத்திய அரசுக்கு எதிரான மனநிலை கொண்டிருக்கிற இந்த ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் ஐஎன்டிஏ அணி ஒன்று உருவாச்சுல, அதில் இருக்கிற அரசியல் கட்சிகள் தான் இப்போ இதில் இருக்கிறாங்க. இப்போ இவர்கள் ஒருங்கிணைந்து மாநில உரிமையை வலியுறுத்துகிற பொழுது அதற்கு மத்திய அரசு அடிபணிந்துதான் தீரணும். இப்போ அதை பேசுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா கடந்த 50 வருஷமாக இதை நம்ம பண்ணலை இல்லையா சார்? மக்கள் தொகை அதிகரித்து வருகிற பொழுது நிச்சயமாக ஒதுக்கீடுகளுமே அதிகரிக்கணும் மாநில அளவில். ஆனால் கடந்த பல ஆண்டுகளாகவே நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இந்த மக்கள் தொகையின் கணக்கெடுப்பு விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் இல்லை. 2001 2011 காலகட்டத்தில் இருக்கிற அந்த மக்கள் தொகை அடிப்படையில் நிச்சயம் நமக்கு குறையும். கடந்த ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பு இந்திய தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த கிருஷ்ணமூர்த்தி சாமிநாதன் அவர் சொல்லியிருந்தார், தமிழ்நாடு பயப்படக்கூடிய அளவுக்கு நிச்சயம் எதுவும் நடக்காது. அமித்ஷா அவர்களுமே சொல்லியிருந்தாரு, தமிழ்நாட்டுக்கு எந்த சீட்டுமே குறைக்கப்படாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு ஏற்றுறதும் நமக்கு கம்மி பண்ணுறதும் ஒன்று தானே சார்? மக்கள் தொகை அடிப்படையில் என்று பார்க்கறது நமக்கு பாதிப்பு வரும். விகிதாச்சார அடிப்படையில் என்று பார்க்கிற போது நமக்கு ஒரு கணிசமான இடங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் எடப்பாடி அவர்களுமே பார்த்தீங்கன்னா எந்த குரல் கொடுக்காம அமைதியாகவே இருக்காரு சார். நீங்கள் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன்னார். அதிமுக என்பது தொண்டர்கள் இயக்கம். ஜெயலலிதா சட்டப்பேரவையில் சொன்னாங்க, 100 ஆண்டுகளை கடந்தும் அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு வலிமையான கட்சி அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் 1000 ஆண்டுகளை கடந்தும் நின்று நடைத்திருக்கும் என்கிற அரசியல் கட்சியை 52 வருஷத்தில் படுகொலி கொண்டு போயிட்டார் எடப்பாடி. மத்திய அரசு நம்ம சவுத்தில் அவங்க கால் பதிக்க முடியாதுன்ற காரணத்தால் அந்த சைடு நார்த்தில் இந்த எம்பி சீட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்களா, அவங்க ஆட்சி அமைக்க ஈஸியாக இருக்குன்றனால தான் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுறாங்க. 100% உண்மை. ஸோ வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த டீலிமிட்டேஷன் நாடே பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. இந்த டீலிமிட்டேஷன் வந்தால் தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் சார்? இப்போ திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய தோழமை கட்சிகளும் அவர்களுக்கு ஆதரவாக வந்திருக்கிற பிற தென் மாநில கட்சியினுடைய தலைவர்களுமே ஒரு பெரிய பேராபத்து தென் மாநிலங்களுக்கு விளையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தாக்கத்தின் அடிப்படையில் இப்போ அந்த கூட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க. இது தொடர்பாக மத்திய அரசோ மத்திய அமைச்சரவையோ மத்திய அமைச்சர்களோ யாருமே இது தொடர்பாக பேசலை. அப்படி ஒரு முயற்சியே இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. நமக்கு நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக ஒரு வரைவு திட்டமோ மசோதாவோ இல்லை. நீங்கள் அது கொண்டு மாநிலங்கள் அளவில் ஆலோசனைகள் நடத்தி எல்லா மாநிலத்தினுடைய மக்களுடைய கருத்துக்களை கேட்டு தான் அது பண்ணுவாங்க. அப்போ இப்படி ஒரு நிலை வரப்போகிறது. தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 8 தொகுதி குறைவாக கிடைக்கும். இந்த 39ல் 8 தொகுதி குறைவாக கிடைக்கும். குறிப்பாக இந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் இருக்கிற தென் மாநிலங்கள், கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உட்பட இந்த மாநிலங்களில் பெரும் பாதிப்பு ஏற்படும். ஆமாம், பெரும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அமைச்சர்களுக்குமே இது தொடர்பாக இப்போதைக்கு அந்த எந்த நடவடிக்கையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. இது விகிதாச்சார அடிப்படையிலா அல்லது மக்கள் தொகை கணக்கு அடிப்படையிலா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குழப்பமான நிலை தான் இருக்குது. பொதுவாக அந்த 20 அம்ச திட்டம், குறிப்பாக இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்களில் தான் அதிக அளவில், குறிப்பாக தமிழ்நாடு பெரிய அளவில் அதை கட்டுக்கோப்பில் கொண்டு வந்திருந்தோம். முதல் 3 குழந்தைகள்னாங்க, அப்புறம் 2 குழந்தைகள், நாம் இருவர் நமக்கு இருவர்னாங்க, அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவருங்கிற மாதிரி பெரும்பாலான குடும்பங்களில் ஒரு குழந்தைகள் என்ற அளவோடு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுப்படுத்தப்பட்டதன் விளைவாக நமக்கு ஒரு நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறைகிறதுனா நிச்சயம் யாருமே ஏற்க மாட்டாங்க. ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, பொதுமக்கள் மத்தியிலேயே ஒரு பிரதிநிதித்துவம் நமக்கு நாடாளுமன்றத்தில் குறையுதுன்னா ஏற்க மாட்டோம். ஏற்கிறதுல எந்த மாநிலத்திலும் இருக்கக்கூடாது. அந்த பாரபட்சம் மத்திய அரசுக்கு நிச்சயமாக இருக்கக்கூடாது. வட மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு அதிகபட்ச நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து தென் மாநிலங்களில் ஒரு குறைவாக இருக்கிறதுனா பாரதிய ஜனதா கட்சிக்கு அது சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. நிச்சயமாக அது உண்மைதான். இப்போது இந்த 543 என்கிற எண்ணிக்கை மேலும் குறையுமா
அல்லது அதிகரிக்குமா அப்படிங்கிறது 2 விதமான பார்வை இருக்குது. ஒரு 800க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை எல்லா மாநிலங்களுக்குமாக இருக்கிற 543 உயர்த்துவதற்கான ஒரு முயற்சி நடைபெறுகிறதுன்னு எப்போ பேசுனாங்கன்னா, புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டினாங்கல்ல, அப்போ 1000 பேர் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கைகள் அங்கே அதிகரித்திருக்கிறாங்க. எனவே 800க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இனி பார்லிமெண்ட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த காலகட்டத்தில் ஒரு பேச்சு இருந்தது. ஸோ அது தொடர்பான முன்னெடுப்பு இன்னும் இல்லை, மத்திய அரசோ பார்லிமெண்ட்லேயோ இன்னும் அது இல்லை. ஸோ இல்லாத ஒரு பிரச்சனையை நாம் பெரிய பூதாகரமாக்கி மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தேசிய அளவில் தன்னை முன்னிறுத்துவதற்காக, தன்னுடைய முக்கியத்துவத்தை அதிகரிப்பதற்காக, குறிப்பாக இண்டி கூட்டணியில் இருக்கிற அந்த அரசியல் கட்சிகளிடம் தன்னை ஒரு தலைமை பண்புடையவர், தலைமைக்கு தகுதியானவர் என்கிற ஒரு போக்குக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த விஷயத்தை பொறுத்தளவில் இன்னும் ஒரு உறுதிப்பாடான நிலையை மத்திய அரசுகளை எடுத்து அப்போது குறைவதற்கான வாய்ப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக தமிழ்நாடு உட்பட எந்த மாநிலமும் ஏற்காது. அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே உருவாகும். இதை நிச்சயமாக உணர்ந்து மத்திய அரசும் செயல்படும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஏன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா 1951, 61, 71 இந்த சமயங்கள் இந்த 10 வருடங்களுக்கு ஒரு வாட்டி இந்த டீலிமிட்டேஷன் பண்ணியிருந்தாங்க சார். இப்போ அதை பேசுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா கடந்த 50 வருஷமாக இதை நம்ம பண்ணலை இல்லையா சார்? இல்லை, அதுதான் இப்போ மக்கள் தொகை அதிகரித்து வருகிற பொழுது நிச்சயமாக ஒதுக்கீடுகளுமே அதிகரித்திருக்கணும் மாநில அளவில். இப்போ நமக்கு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு 50-60 ஆண்டுகளாக இந்த 234 சட்டமன்ற தொகுதி, 39 நாடாளுமன்ற தொகுதி என்ற அளவிலே தான் இருக்கிறது. இப்போ இதுவே போதுமானது என்கிற நிலை தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருக்குது. இதை விட குறைந்தால் நிச்சயமாக பாதிப்பு வரும் அப்படிங்கிறது. பார்லிமெண்ட்டில் நம்முடைய குரலை ஒலிக்கிற பொழுது நமக்கான பிரதிநிதித்துவம் அதிகமாக இருந்தால் தான் அங்கே கோரிக்கை ஏற்கப்படணும். நீங்கள் மத்திய அரசில் இருக்கிற ஒரு தீர்மானம் கொண்டு வரும்போது அதிகபட்ச எம்பிக்கள் இருந்தாங்கன்னா நம்முடைய கோரிக்கை அங்கே வலிமையாக கேட்கும். இப்போ இதை விட குறைகின்ற பொழுது அதை நிச்சயமாக எதிர்த்து குரல் எடுக்க வேண்டியது கட்டாயம்தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் கடந்த பல ஆண்டுகளாகவே நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இந்த மக்கள் தொகையின் கணக்கெடுப்பு விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் இல்லை. இப்போ 2001, 2011 காலகட்டத்தில் இருக்கிற அந்த மக்கள் தொகை அடிப்படையில் நிச்சயம் நமக்கு குறையும். 71 காலகட்டங்களில் இருக்கிற போது அது நமக்கு இந்த நிலை, இதை விடவும் கொஞ்சம் உயர்வான நிலை வரலாம். அப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பண்ண போகிறாங்களா இல்லை விகிதாச்சார அடிப்படையில் செய்ய போகிறாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஒரு 25 ஆண்டுகளுக்கு இந்த நிலைப்பாட்டை ஒத்திவையுங்கள் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. இது பிரதமருக்கு போகிற போது மத்திய அரசு இது தொடர்பாக முயற்சி எடுக்கும். நம்ம அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி நான் சொன்னது மாதிரி அங்கே ஒரு வரைவு மசோதா, ஒரு திட்டத்தை உருவாக்கி அதை மாநில அரசுகளுக்கு அனுப்பி மாநிலத்தினுடைய அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு மாநிலமே அந்தந்த பகுதிகள் ஆலோசனை நடத்தி தான் இது வரும். ஏன்னா கடந்த ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பு இந்திய தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த கிருஷ்ணமூர்த்தி சார் நினைக்கிறேன், வி கிருஷ்ணமூர்த்தி, அவர் சொல்லியிருந்தார், தமிழ்நாடு பயப்படக்கூடிய அளவுக்கு நிச்சயம் எதுவும் நடக்காது. அதிகப்படுத்துகிற பொழுது கூடுதல் நாடாளுமன்ற உறுப்பினர்களை இந்தியா முழுமைக்குமாக எல்லா மாநிலங்களும் அதை அதிகப்படுத்துகிற பொழுது நமக்குமே கூடுதலான இடங்கள் கிடைப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இவங்க என்ன ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்கன்னா, நம்ம விடவும் வட மாநிலங்களில் இன்னும் கூடுதலாக இருக்கும், அதிகமாக இருக்கும். இப்போ நமக்கு 39லேருந்து 49 ஆச்சுன்னா அவங்களுக்கு 90லேருந்து 2 மடங்கு, 8 மடங்கு 143, 50லேருந்து 60 சீட்டு அதிகமாகுன்ற மாதிரி. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். அந்த விகிதாச்சார அடிப்படையில் வருகிற பொழுது அவங்களுக்கும் அதிகரிக்கத்தான் செய்யும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போவுமே நம்ம விடவும் ஊபியில் அதிகமாக தான் இருக்குது, பீகாரில் அதிகமாக இருக்குது, பல இடங்களில் நம்மளோட அதிகமாக தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த ரேஷியோவில் வர்ற போது நிச்சயமாக அதுவும் தான் அதிகரிக்கும். அது நம்மை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு என்று தான் நான் கருதுகிறேன். ஏன்னா இவருமே அமித்ஷா அவர்களுமே சொல்லியிருந்தாரு, தமிழ்நாட்டுக்கு எந்த சீட்டுமே குறைக்கப்படாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு ஏற்றுறதும் நமக்கு கம்மி பண்ணுறதும் ஒன்று தானே சார்? இல்லை, அதாவது அதுதான் நான் சொன்ன தொடக்கத்திலேயே, மக்கள் தொகை அடிப்படையில் என்று பார்க்குறது நமக்கு பாதிப்பு வரும். விகிதாச்சார அடிப்படையில் என்று பார்க்குற போது நமக்கு ஒரு கணிசமான இடங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வருகிற பொழுது நீங்கள் ஊபி, பீகார் மற்ற வட மாநிலங்களுக்கு இணையாக எங்களுக்கு கொடுங்கன்னு நம்ம பேச முடியாது. எந்த அடிப்படையில் அவர்கள் இந்த விகிதாச்சாரத்தை கொண்டு வர்றாங்கிறத பார்த்து தான் நமக்கு இருக்கும். எந்த வகையிலும் இப்போது இருக்கிற இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறைவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அரசியல் கட்சிகள் மட்டுமில்லை, பொதுமக்கள் மத்தியிலுமே அந்த தாக்கம் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனம். ஏன்னா மத்திய அரசு தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க இல்லையா சார்? ஏன்னா மக்கள் தொகையை கம்மி பண்ணணும், எல்லாரும் நாம் இருவர் நமக்கு இருவர்ன்ற திட்டத்தெல்லாம் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. நம்மளும் அந்த சவுத்தில் இருக்க ஸ்டேட்லாம் அதுக்கு கட்டுப்பட்டு இவ்வளோ விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்க சொல்ல மக்களின் அடிப்படையில் வச்சு இப்படி பண்ணுறது சரியாக இருக்காது. இல்லை, அது ஏற்க முடியாது தான். அதுதான் நான் தொடக்கத்திலே உங்களுக்கு சொன்னேன். ஏற்கனவே
மத்திய அரசு வந்து நிதி ஒதுக்கீடுலையும் பாரபட்சம் காட்டுதுங்கிறது நமக்கு பல ஆமாம், நமக்கு விஷயங்களை சரியான நம்ம நிதியும் பார்த்திருக்கோம். கிடைக்க மாட்டேங்குது. என்னன்னா நீங்கள் வளர்ந்த மாநிலம், வளர வேண்டிய மாநிலத்திற்கு கூடுதல் நிதிகளை ஒதுக்குறோம் அப்படிங்க. நாங்கள் வளர்ச்சி பெற்றது தவறா? வளர்ந்த மாநிலங்கிறதுனால எங்களுக்கான நிதி ஒதுக்கீடை வந்து குறைக்கிறது. இந்த 13வது 14வது நிதிக்குழு விட இந்த 15வது நிதிக்குழுவில் மிக மிக குறைந்த அளவில் தான் வந்திருக்கு. மத்திய திட்டங்களுக்கான போதிய நிதி வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனவே வளர்ந்த மாநிலம், மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலம் என்கிற பொழுது இதற்கு சிறப்பு சலுகையாவது கூடுதல் நிதி ஒதுக்கீட்டை மத்திய அரசு வழங்கணும் என்பதில் மாற்று கருத்தில் இந்த பாரபட்சமான நிலை, ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை மத்திய அரசுக்கு கூடாது என்பதில் நம்ம உறுதியாக இருக்கிறோம். இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து வர முடியாது, சவுத்தில் வந்து அவங்க கால் பதிக்க முடியாதுன்ற காரணத்தால் அந்த சைடு நாட்டில் வந்து இந்த எம்பி சீட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்களா, அவங்க ஆட்சி அமைக்க ஈஸியாக இருக்குன்றனால தான் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுறாங்க. இல்லை, 100% உண்மை. ஏன்னா அது மத்தியில் தேசிய காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும், இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகளும் மாறி மாறி மத்தியில் ஆட்சி அமைக்கிறாங்க. பல மாநிலங்களிலும் அவர்கள் மாநில ஆட்சிக்கும் வர முடிகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 67க்கு பிறகு தேசிய கட்சிகள் இங்கே கால் ஒன்றவே முடியல, ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியல. அதனால் மாற்றாந்தாய் மனப்பான்மை காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் இருந்தது, இப்போதும் அது தொடர்கிறது. எல்லா மாநிலமும் ஒன்று தான், எல்லா மாநில மக்களும் இந்திய மக்கள் தான். எனவே அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை, முக்கியத்துவத்தை, நிதி ஒதுக்கீட்டு திட்டங்களை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த நீங்கள் குறிப்பிட்டது தான், கர்நாடகாவிலேயோ ஆந்திராவிலேயோ ஊபிலேயோ பீகார்லேயோ அவங்க போராடினால் அதிகமாக நிச்சயமாக ஒரு கூட்டணி ஆட்சியாக வருவாங்க, அடுத்து ஆட்சி கட்சியாக கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டில் அதற்கான வாய்ப்பே இல்லை என்கிற பொழுது, தங்களுடைய பிரதிநிதித்துவம் பார்லிமெண்ட்லேயும் குறைவாக இருக்கிற பொழுது இது மாதிரியான விஷயங்களை பண்ணுறாங்க. இது நிச்சயமாக தமிழக மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அதேமாதிரி நம்ம சவுத் இந்தியாவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், தமிழ்நாடு கர்நாடகா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த சைடில் நார்த்துலேயுமே பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் கூட பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்களே சார். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாத மாநிலங்களில் இது போன்ற பாரபட்ச நிலை இருக்கிறது, அதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்தந்த மாநிலம் தொடர்ந்து இதற்காகவே போராடி வருகிறார்கள். எனவே இது ஒரு சமஷ்டி சர்க்கார், ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் இயங்குகின்ற மத்திய அரசு என்பது இந்த பாரபட்சத்தை நிச்சயமாக நீக்கணும். தொடர்ந்து அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிற பொழுது இது போன்ற ஒரு பிடிவாத கொள்கையில் இருந்தாங்கன்னா திரும்பவும் அவர்களுக்கான அந்த ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா அந்தந்த மாநில மக்களினுடைய எதிர்ப்பு ஒட்டுமொத்த தேசத்துக்கான எதிர்ப்பாக வருகிற பொழுது அவங்களுக்கு பாதிப்பு வரும். அதை உணர்ந்து மத்திய அரசு செயல்படும் என்று நம்பலாம். சிஎம் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது எல்லா ஸ்டேட் சிஎம்மையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி இப்போ பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா சார்? இவங்க என்ன மாதிரி இதை வந்து கொண்டு போக வாய்ப்பு இருக்குது சார்? இல்லை, இப்போ வந்து மத்திய அரசுக்கு எதிரான மனநிலை கொண்டிருக்கிற அந்த ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் ஐஎன்டிஏ அணி ஒன்று உருவாச்சுல, ஸோ அதனுடைய நீட்சியாக அதில் இருக்கிற அரசியல் கட்சிகள் தான் இப்போ இதில் இருக்கிறாங்க. மத்திய அரசுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டிருக்கிறவர்கள். இப்போ இவர்கள் ஒருங்கிணைந்து மாநில உரிமையை வலியுறுத்துகிற பொழுது அதற்கு மத்திய அரசு அடிபணிந்தான் தீரணும் என்ற மாற்று கருத்தும் இல்லை. இப்போதைக்கு இந்த விஷயத்தை எடுத்து முன்னிலைப்படுத்துகிறது, நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் ஒரு தேசிய அளவிலான தலைவராக அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வேலையாக அது இருக்கிறதோ அப்படிங்கிற பார்வையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி அந்த பார்வையும் இருக்கிறது. அதற்கு ஒரு 6-7 மாநிலத்தினுடைய முதல்வர்களும் மற்ற கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் கூட ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது இவரை வலுப்படுத்துவதற்கு 2026 சட்டப்பேரவை தேர்தல் வருகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா பல இடங்களில் போஸ்டர் இந்த முன்னெடுப்பு இந்திய நாட்டை காப்பாற்றுவதற்கானது அப்படிங்கிற மாதிரி நிறைய டிஎம்கே போஸ்டர்ஸ் வருது. அப்போ இவரை ஒரு தேசிய தலைவராக திரு மு க ஸ்டாலின் அவர்களை பிரகடனப்படுத்துவதற்கான தொடக்க புள்ளியாக அதை நான் பார்க்குறேன். ஓகே, ஆனால் எடப்பாடி அவர்களுமே பார்த்தீங்கன்னா எந்த குரல் கொடுக்காம அமைதியாகவே இருக்காரு சார், எதனால்? இல்லை, அதாவது தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஒரு 8-10 தோல்வியை ஒரு ஊராட்சி உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் இருந்தாங்க. கட்சியும் ஒரு பலகீனமான நிலையில் அதிமுக இருக்கிறது என்பதுதான் பொதுவெளியில் அறியப்படுகிறது. 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி, இந்த 52 ஆண்டுகால அதிமுக வரலாற்றில் இல்லாத தோல்வி, மிகப்பெரும் தோல்வி. ஒரு 15 இடங்களில் 3வது இடம், ஒரு 7-8 தொகுதியில் கட்டுத்தொகையை இழந்துட்டாங்க. ஒரு இடத்துல 4வது இடம் போயிருக்காங்க. ஒரு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா வெறும் 5000 ஓட்டு தான் இரட்டலைக்கு கிடச்சிருக்கு. அப்போ இந்த பின்னடைவு சரிவு என்பது அதிமுகவுக்கு இனி எதிர்காலமே இல்லையோ, திமுகவை தேர்தல் களத்தில் தோற்கடிக்கவே முடியாமல் பலகீனப்பட்டு விட்டதோ அப்படிங்கிற பார்வையும் வந்துடுச்சு. எனவே கட்சியை ஒன்றுபடுத்த வேண்டும். இந்த ஒன்றுபட்ட அதிமுக தேர்தல் களத்தில் திமுகவை வீழ்த்தும் என்று கட்சியினரும் பொதுமக்களும் நம்பினால்தான் அவங்க வாக்களிப்பாங்க. அப்போ இந்த பலகீனமான நிலையில் விடுபட்டு போன அந்த கூட்டணி இருந்தால்
அந்த 2024 தேர்தல் முடிஞ்சோன்னே சொன்னாங்கல்ல, பாஜகவும் அதிமுகவும் தேர்தல் உடன்பாடு வைத்திருந்தாலும் ஒரு 18-20 தொகுதியில் ஜெயிச்சிருக்கலாம். வெறுமனே வெளிப்படையாகவே சொன்னார். அது ஒரு பெரிய விஷயம். 4-5 அமைச்சர் கூட நமக்கு கிடைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ அந்த விட்டு போன அந்த வெற்றியை தொடுவதற்கு என்டிஏ அணி வந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி திரு எடப்பாடி பிடிவாதமாக அந்த கட்சி ஒன்றுபடக்கூடாது என்கிற நிலையில் நேற்றை கூட சொல்லியிருக்கிறார். நீங்கள் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன்னார். அதிமுக என்பது தொண்டர்கள் இயக்கம். அவருடைய முதல் பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது சொன்னார், 1000 ஆண்டுகளை கடந்தும் என்னை அழிப்பதற்கு, கட்சியை அழிப்பதற்கு சில சதி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அட பைத்தியக்காரர்களா, இந்த ஒரு ராமச்சந்திரனை அழித்து விட்டால் அதிமுக அழிந்துபடாது. 1000 ஆண்டுகளை கடந்து இந்த கட்சி நின்று நிலைத்து நீடித்திருக்கும். அண்ணாவின் உருவம் பொறித்த இந்த கொடி பட்டொலி வீசி பறக்கும்னார். ஜெயலலிதா சட்டப்பேரவையில் சொன்னாங்க, 100 ஆண்டுகளை கடந்தும் அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு வலிமையான கட்சி அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பிரகடனப்படுத்தப்பட்ட, அப்படி பொதுவெளியில் அறியப்பட்ட 3 முறை தொடர் வெற்றி, 77, 80, 84, கிட்டத்தட்ட 31 ஆண்டுகள் இந்த தமிழ் மண்ணை ஆண்டது. 7 முறை திரு எம்ஜிஆர் அவர்கள் 77, 80, 84 தொடர் வெற்றி, ஒரு ஹார்டிக் வெற்றியை பெற்றார். இந்த அம்மாவுமே 91, 2001, 2017, 2016 ஒரு 4 முறை, அவர் ஒரு 3, 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்தது. நீங்கள் 1000 ஆண்டுகளை கடந்தும் நின்று நடைத்திருக்கும் என்கிற அரசியல் கட்சியை 52 வருஷத்தில் படுகொலிக்கு கொண்டு போயிட்டார்ல திரு எடப்பாடி. எனவே இந்த நிலையிலிருந்து மீண்டும் அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றால் எடப்பாடி தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்தி கட்சியை ஒன்றுபடுத்த வேண்டும். ஒன்றுபட்ட அதிமுக, வலிமை மிக்க அதிமுக என்பது தமிழ்நாட்டின் ஆகப்பெரிய அரசியல் கட்சி. அப்படி ஒன்றுபட்ட அதிமுக வலிமையாக இருக்கிறது, இது வெற்றி பெறும் என்று கருதினால் மட்டுமே மற்ற கட்சிகள் கூட்டணிக்கு வருவாங்க. அப்போ ஒரு வலுவான கூட்டணி என்கிற பொழுது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான கூட்டணியோடு இருக்குது. அவங்களது வெளியில் அவங்க யாருமே வர்ற மாதிரி இல்லை, இது வரைக்கும் நமக்கு வர்ற மாதிரி தெரியல. இனி போக போக எப்படிங்கிறது நமக்கு புரியாது. ஆனால் இந்த அளவுக்கு களப்பணியில் இறங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு முன்பே பொறுப்பாளர்களை போட்டாங்க. 234 தொகுதிக்கும் பொறுப்பாளர்கள் போட்டாங்க. பாக கமிட்டி, பூத் கமிட்டி, அவங்களுக்கு வாரம் பாக்கெட் மணி எல்லாம் போயிட்டுருக்கு. களப்பணியில் இறங்கிட்டாங்க. நீங்கள் இன்னும் கட்சியை ஒன்றுபடுத்தல, கூட்டணி இல்லை, இன்னும் வியூகம் வைக்கிறேன்னா எப்போ வியூகம் வச்சு எப்போ தேர்தலுக்கு போகிறது? எனவே தான் அவர் எல்லா விஷயத்திலுமே அமைதி காத்து வருகிறார். நீங்கள் பாஜக கூட்டணி சொல்கிற போது அவர் 6 மாதம் பொறுத்திருந்து பாருங்கள், அப்புறமா பார்ப்போன்ட்டார். இல்லைன்னு சொல்லலை. கடந்த முறை 2023 தொடர்ந்து இனி கூட்டும் இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் இப்போ டோன் மாற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது ஒரு சரியான வலுவான கூட்டணி அமைப்பதற்கான வியூகமாக தான் நம்ம பார்க்கலாம். பிஜேபி கூட்டணிக்காக நிச்சயமா அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அவங்க இப்போ எல்லாருமே டீலிமிட்டேஷனை பற்றி பேசிட்டு இருக்காங்க. எல்லா ஸ்டேட் சிஎம் கூப்பிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. சொல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா ஸ்டேட் சிஎமோட நட்புணர்வு இருக்குன்னா நதிநீர் பிரச்சனையை சரி பண்ணியிருக்கலாமேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை, அது எல்லாமே அரசியல் ரீதியான பார்வை தானே. இப்போ கர்நாடகாவோட நமக்கு பிரச்சனை இருக்கிறது, கேரளாவோட நமக்கு பிரச்சனை இருக்கிறது. இதில் ஒத்த கருத்துடைய வருகிற பொழுது அவர்களோடு அமர்ந்து பேசி மாநிலத்தினுடைய தேவை, தமிழகத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றலாம். அது ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியின் கடமையாகத்தான் அதை நம்ம பார்க்கலாம். அதில் ஒன்றும் பெரிய அளவில் விமர்சனங்கள் இல்லை. நீங்கள் உறவு இருக்கிறது, அவங்களோட கைகோர்க்கிறார்கள் என்கிற பொழுது இந்த பிரச்சனையை, நமக்கான இந்த தண்ணீர் பிரச்சனையை நம்ம தீர்ப்பதற்கு அரசு முயற்சிக்கலாம் என்கிற கருத்தை சொல்லுறார். அது எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் அது சரியான பார்வையாக தான் நம்ம பார்க்கலாம். நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு, அன்ஃபேர் டீலிமிட்டேஷனாக இருக்குது இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா சார்? இதை ஃபேராக பண்ணணும்னா எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, அதாவது ஏற்கனவே அவர் தொடக்கத்திலேருந்து சொல்லிட்டு வர்றார், நாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி என்பது நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தான் நம்ம பண்ணியிருக்கோம். எனவே அதை காரணம் காட்டி இந்த குறைகள் நிச்சயமாக நம்ம தொகுதிகளை குறைப்பதை ஏற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. நீங்கள் விகிதாச்சார அடிப்படையில் ஆண்டுக்கு ஆண்டு 10 ஆண்டுக்கு ஒரு முறை வந்ததில் அந்த அளவுக்கு வர்றபோது நமக்கான அந்த டீலிமிட்டேஷனில் தொகுதிகள் அதிகரிக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் நமக்கான பிரதிநிதித்துவம், அன்றைக்கி 4.5 கோடி பேர் 4 கோடி பேர் இருக்கிற போது நமக்கு 39 தொகுதி இருந்தது. இன்றைக்கி 8 கோடியை தாண்டி 8.7 கோடியை தாண்டிட்டு, அப்போ இந்த விகிதாச்சார அடிப்படையில் வர்ற பொழுது அதை உயர்த்தணும் அப்படிங்கிற பார்வை தான் தமிழகத்திற்கும் தென் மாநிலங்களும் இருக்குது. அந்த அடிப்படையில் மத்திய அரசு செயல்படுமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குரிய. இப்போ இவங்க சீட்டை இன்க்ரீஸ் பண்ணாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த 7% அப்படியே கொடுக்கணும். அப்போ எம்பி சீட் அதிகரிக்கும். அதுதான் அந்த பார்வை தான். அந்த அளவில் நமக்கு அந்த தேசிய அளவிலான விகிதாச்சார அடிப்படையில் வர்றபோது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உயர்வும் அந்த பார்வை தான் இப்போ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி ஒரு 25 வருஷம் தள்ளி வைக்கவும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்களே சார்? இல்லை, அதை கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கூட்டத்திலையுமே 25 ஆண்டுகள் தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மத்திய அரசு இது பரிசீலனை செய்து தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது. இல்லை, எல்லா மாநிலங்களுக்குமான
இந்த விகிதாச்சார அடிப்படையில் வருகிற பொழுது உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம். இல்லை ஏற்கனவே 10, 30, 40 ஆண்டுகளாக இருந்த அந்த நிலையை இன்னொரு 25 ஆண்டு தொடரலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன முடிவெடுக்க போகிறாளுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். என்ன நிச்சயமா. ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம். Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபேல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க.